அல்சர் வந்துட்டாவே வாயெல்லாம் புண்ணு, தொண்டையெல்லாம் புண்ணு, வயிறெல்லாம் புண்ணு, ரொம்ப வயிறெல்லாம் எரியுது, வயிறு திம்முன்னு ஆயிடுது. கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், வயிறு திம்முன்னு ஆயிடுது. அப்படி ஞாபகப்பட்டா புளியப்பமாக வருது, அந்த புளிப்பு சுவையாக வருது, எரிச்சலாகுது, அஜீரண சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. இதனால பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, சோர்வாக இருக்குது, ஞாபகங்கள் மாறுது, தூக்கம் வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த இரைப்பை சார்ந்த அல்சருக்கு ஒரு அற்புதமான தீர்வு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை செஞ்சு காமிக்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டு, ஏன் அல்சர் வருது? தோல் சீவி சுத்தி பண்ணி வச்சுருக்கோம். இதுலேயும் நார் இருக்கும். இந்த நாரை பார்த்தீங்கன்னாக்க எடுத்துக்கலாம். திப்பிலி வச்சுருக்கோம், பாருங்கள் திப்பிலி இருக்குது. தண்ணீர் விட்டான் கிழங்குடைய சாறு, 4 லிட்டர் சாறு நண்பர்களே இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பாருங்கள் கிருதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கிருதம். ஏன்னா நண்பர்களே, உங்களுக்கும் பல வருஷம் அல்சர் இருக்கா? வாய்ப்புண், வயிற்றுப்புண், இரைப்பை புண், அதாவது சிறுகுடல் புண், பெருங்குடல் புண், இது மாதிரி அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. பல வருஷமாக இருக்குது, பல வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா? இதை காலைல ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டோம்னா இப்படியே 10 இருந்தோம்னா அந்த புண்கள் அற்புதமாக குணமாகும். உணவே மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த ஆயுர்வேதா வைத்தியர் மதிப்புக்குரிய விஜய் அண்ணா இருக்காரு. இவர் கேரளாவில் ஒரு ஆயுர்வேதா ரிசர்ச் சென்டர்ல டைரக்டரா இருக்காரு. இவர் தலைமுறையா சித்த வைத்தியம் மற்றும் ஆயுர்வேத வைத்தியம் செஞ்சுட்டு வர்றாரு. இவர்கிட்ட குடல் புண்ணுக்காக ஆயுர்வேதால ஏதாவது மருந்துகள் இருக்கா, சித்தால மருந்துகள் இருக்கா என்பது நான் வெளிப்படையாவே டைரக்டா செஞ்சு காமிக்க போறேன் அப்படின்னாரு. அது என்ன மருந்து, எப்படியெல்லாம் செய்யலான்ற முழுமையான தகவல் இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆனா வணக்கம்டா. வணக்கம். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அல்சர் வந்துட்டாவே வாயெல்லாம் புண்ணு, தொண்டையெல்லாம் புண்ணு, வயிறெல்லாம் புண்ணு, ரொம்ப வயிறெல்லாம் எரியுது, வயிறு திம்முன்னு ஆயிடுது. கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், வயிறு திம்முன்னு ஆயிடுது. அப்படி ஞாபகப்பட்டா புளியப்பமாக வருது, அந்த புளிப்பு சுவையாக வருது, எரிச்சலாகுது, அஜீரண சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. இதனால பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, சோர்வாக இருக்குது, ஞாபகங்கள் மாறுது, தூக்கம் வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்குள்ள டெஸ்ட் பண்ணும்போது கேஸ்ட்ரிக் அல்சராக இருக்குது சார், இல்லை பெப்டிக் அல்சராக இருக்குது சார், இல்லை கேடு இருக்குது சார், ஒரு சிலருக்கு வந்து ஐபிஎஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. பல்வேறுபட்ட புண்கள் வருது. இந்த இரைப்பை சார்ந்த அல்சருக்கு ஒரு அற்புதமான தீர்வு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை செஞ்சு காமிக்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டு, ஏன் அல்சர் வருது, அது எதனால் வருது சொல்லுங்கள். அல்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, வேளா வேலைக்கு நம்ம சாப்பிட்றதுல இது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஐட்டம்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் இப்போ இந்த காலகட்டத்தில். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அதிக காரமான உணவுகளை நம்ம எடுத்தாலும் குடல்ல வந்து ஓட்டை விழுந்துடும். இது ஒரு முக்கியமான காரணம். முக்கியமாக உணவு தான். முக்கியமாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அந்த காலத்தில் பழைய சோறு தின்னவனுக்கு அல்சரே வந்ததில்லை. ஆமா, இப்ப நம்ம யாரும் பழைய சோறை சாப்பிட்றது இல்லையா, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போயிருச்சு. இது ஒரு முக்கியமான காரணம். ஒரு முக்கியமான காரணம் சொல்றேன், இன்னும் பல காரணங்கள் இருக்கு. ஆனா இப்போ இந்த அல்சர் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு செய்முறையோட ஒரு வீடியோ செய்யலாம்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நண்பர்களே, இதுதான் மருந்து பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்கு. எல்லாம் காட்டு பகுதியில் நிறைய இருக்கும். தண்ணி வறட்ச நேரத்துலையும் இதுல 90% தண்ணி இருக்கும். ஏனைகள் நிறைய விரும்பி சாப்பிடக்கூடியது. அதே மாதிரி காட்டு உயிரினங்கள் தோண்டி நிறைய சாப்பிடக்கூடியது. அந்த உயிரினங்கள் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அது தோண்டி விரும்பி சாப்பிடும். இதை உடைச்சோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, தண்ணி பாருங்க எப்படி இருக்கு. இது உடைச்சிட்டு புழிஞ்சுமா தண்ணி வரும். இதுல இருக்கிற இந்த நாரை இப்படி உரிச்சு எடுத்துடணும். இந்த நார் தான் இதுல எடுக்க வேண்டிய ஒரு பொருள். எல்லாத்தையுமே சுத்தி முறை இருக்கு. அப்புறமா தோல் எடுத்து பால் அவிக்க போறோம். நார் பாருங்க எவ்வளவு நீட் இருக்கு. இதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்க இங்க பாருங்க, தோல் சீவி சுத்தி பண்ணி வச்சிருக்கோம். இதுலயும் நார் இருக்கும். இந்த நாரை பார்த்தீங்கன்னாக்க எடுத்துக்கலாம். பாருங்க நார் இருக்கு. இதையும் எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க, இப்படி உரிச்சு எடுத்துக்கலாம். இதுல நார் இருக்கும். இந்த நாரை இங்க பாருங்க இப்படி எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு இதை நம்ம மருந்தா செய்ய போறோம். நெய் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் திப்பிலி வச்சிருக்கோம். பாருங்க திப்பிலி இருக்கு.
திப்பிலி வச்சிருக்கோம். அடுத்தது இங்க பாருங்க, நாட்டு மாட்டு பால் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா தேன் வச்சிருக்கோம். இப்ப இதுல இருந்து அல்சருக்கான ஒரு சிறப்பான மருந்துகள் செய்ய போறோம். இந்த அல்சருக்கு மட்டும் இல்ல, உடல் குளிர்ச்சியாகவும் எண்ணற்ற பிரச்சனைகள் சரியாகும். ஆனா முக்கியமா நம்ம அல்சரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இவ்வளவு மூலிகைகள் இருக்கு, வாங்க செய்முறைக்குள்ள போலாம். ஆனா இந்த கிருதம் பாத்தீங்கன்னாக்க 6வது புண்களையும் ஆற்றுன்னு சொன்னீங்களே, எப்படிப்பட்ட புண்களை ஆற்றும், இது எப்படி செய்ய போறீங்க? குடல்ல ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பொருட்களையும் ஆற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு கிருதம் தான் இத சதாவரி கிருதம். சதாவரி கிருதம். ஆமா. நண்பர்களே, இப்ப செய்முறைக்குள்ள போயிடலாம். பாத்திரம் சூடாயிட்டு இருக்குது. அடுத்து என்னென்ன போட போறீங்க? அதுல ஒவ்வொன்னா காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்குடைய சாறு. எத்தனை லிட்டர்? அது 4 லிட்டர். 4 லிட்டர் சாறு. பால் எத்தனை லிட்டர்னா? 4 லிட்டர். பால் 4 லிட்டர். அந்த 4 லிட்டர் பாலையும் ஊத்திக்கலாம். அடுத்தது என்ன ஊத்த போறீங்கன்னா? 2 கிலோ நெய். 2 லிட்டர் நெய் அப்படின்றாரு. 2 லிட்டர் நெய் ஊத்திக்கலாம். நல்லா தரமான நெய் ஊத்திருக்கோம். 2 லிட்டர். இது ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த கிருதம் சாப்பிட்றதுக்கு. அடுத்து இது என்ன போடுறீங்க? அடுத்து வந்து இதுக்கு கல்கத்துக்காக நம்ம தண்ணீர் விட்டான் ஒரு 250 கிராம் அரைச்சு வச்சிருக்கீங்க. தண்ணீர் விட்டான் கிழங்க சுத்தம் பண்ணி அதை அரைச்சு வச்சிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம சேர்க்க போறோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நண்பர்களே, இப்போ இந்த கிருதம் இருக்கு இல்லையா, இந்த கிருதம் இப்போ பாதி நம்ம அதுல மூலிகைகள் போட்டிருக்கோம். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சாறு எடுக்கிற வீடியோவை இப்ப பாருங்க. இப்போ இந்த கிருதம் செய்முறையை பாருங்க நண்பர்களே. இந்த கிருதம் பாத்தீங்கன்னா 6வது புண்களையும் மாற்றும். நிறைய நம்ம பேசியிருக்கோம். 6வது குடல் புண்கள், இரைப்பை புண்கள் அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது. நண்பர்களே, இப்போ தண்ணீர் விட்டான் கிழங்க கல்கமா அரைச்சு வச்சிருக்காரு. அது எப்படி சேர்த்துறாரு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். முள்ளும் அப்படியே கீழே வச்சு இப்ப எப்படி சேர்த்துறாரு பாத்துக்கலாம். இதுதான் கல்கம். 4 கிலோ சேர்த்து போறோம். சேர்த்திடும் பாருங்க. அப்படியே அழகா மெல்லமா அடி பிடிக்காம கிண்ணம். இது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணக்கூடிய ஒரு மருந்து. இதை அடி பிடிக்காம கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா கிண்டிட்டு இருக்காங்க. இதை நல்லா வத்தணும். அந்த பால், அந்த தண்ணீர் விட்டான் சாறு இதெல்லாம் வத்தி நல்லா பக்குவமா பதமா வரணும். இதுல ஒவ்வொன்னா மூலிகைகள் நான் போலாம், அதெல்லாம் காமிக்கிறேன். இப்ப நல்லா கொதிக்கிறத பாக்குறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பதத்துல இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஆனா இப்போ பதம் ஆயிடுச்சுங்களா, இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் வேகணுமா? இதோட பதம் ஆயிடுச்சு. பதம் பாத்தீங்கன்னா இதுதான் பதம். கல் மெழுகு பதம். ஓகே, ஆமா, கல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா பெசிக்கு எடுக்கிறேன். கல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. கல் பதமா? அப்பா, ஏன்னா இது மணல் பதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பதம். அவ்வளோ டைட்டா ஆயிடுச்சு பாருங்க. கல் பதம் ஆயிடுச்சு. இப்போ இறக்கலாம் இல்லையா நண்பர்களே? இதுதான் கல் பதம். நண்பர்களே, இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். இப்படி ஊத்தணும். இப்படி எடுத்து ஃபுல்லா ஊத்த போறோம். இப்போ நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னாக்க ஃபுல்லா ஆயில் எல்லாம் வடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இதுல இப்ப திப்பிலி பொடியை சேர்த்த போறோம். இந்த ஆயில்ல இப்ப திப்பிலி பொடியை சேர்த்த போறோம். இப்படிதான் சேர்த்தணும். இதுதான் கிருதமா ரெடி ஆக போகுது. ரொம்ப அற்புதமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. திப்பிலி பொடி. அடுத்தது வேற என்னென்ன சேர்க்க போறோன்றத நீங்க அப்படியே பாருங்க. அடுத்தது சர்க்கரை கலந்துக்கிறோம். சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அல்சருக்கு அற்புதமான தீர்வு தரக்கூடிய ஒரு மருந்து நம்ம பார்த்தோம். அது எப்படியெல்லாம் செய்யறது, எப்படியெல்லாம் கிருதமா பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த கிருதம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறவாங்களேன் பாருங்க. கிருதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் கிருதம். ஆனா இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? சதாவரி கிருதம். சதாவரி கிருதம்.
சரிங்களா? இது 3 நாள் அப்படியே விட்டா நல்லா கிருதமாக ரெடி ஆகிடும். 3 நாள் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் கிருதம். இது எப்படி சாப்பிடணும்னா அளவு சொல்லுங்களேன். ஒவ்வொரு ஸ்பூன் காலையில் 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூனுங்களா? இதை சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் ஏற்படும், எப்படி அந்த அல்சர் புண்கள் எப்படி குணமாகும்? குடல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் இதுக்கு தீர்வு. ஏற்கனவே நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் எது பயன்படுத்தணும்ன்றது, எப்படி பயன்படுத்தணுன்றதா இப்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த சதாவரி கிருதம், அதாவது தண்ணீர் விட்டான் கிருதம் வந்து அல்சர் உள்ளவங்க, வயிற்று புண்ணு உள்ளவங்க, குடல் புண்ணு உள்ளவங்க, தொண்டை புண்ணு உள்ளவங்க, வாய் புண்ணு உள்ளவங்க, வயிற்று புண்ணு உள்ளவங்க எப்படி சாப்பிடலாம்? காலையில 1 ஸ்பூன், இரவு 1 ஸ்பூன். இது வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும். வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும். ஓகே, வெறும் வயிற்றுல சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். என்ன பத்தி முறைகள் இருக்கணும்? காரமான பொருட்களை சாப்பிட வேண்டாம். ஏன்னா நண்பர்களே, உங்களுக்கும் பல வருஷமா அல்சர் இருக்கா? நான்வெஜ் சுத்தமா எடுக்கக்கூடாது. நான்வெஜ் எடுக்கக்கூடாது. வேற ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. நான்வெஜ்னு சொல்லும்போது அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் எப்படி எடுக்கலாம்? ஓகே, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அகத்துக்கீரை, பாவக்காய், மொச்சக்கொட்டை இது மாதிரிலாம் எடுக்காம இருந்தா நல்லது. புளிப்பான உணவுகள் அது மாதிரிலாம் எடுக்கணும். புளிப்பான உணவுகளை தவிர்க்கணும் இல்லையா? ஏன்னா நண்பர்களே, உங்களுக்கும் பல வருஷம் அல்சர் இருக்கா? வாய்ப்புண், வயிற்றுப்புண், இரைப்பை புண், அதாவது சிறுகுடல் புண், பெருங்குடல் புண், இது மாதிரி அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. பல வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா? இப்ப அண்ணன் சொல்லியிருக்க இந்த கிருதம் பாத்தீங்கன்னா ஆறுனா நல்லாவே கெட்டியாயிடும். இது இன்னும் ஆறல, அதனாலதான் காமிச்சிருக்கோம். 3 நாள்ல நல்லா கெட்டியாயிடும், கொலன்னு ஆயிடும், கிருதம் மாதிரி ஆயிடும். இதை காலைல 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டோம்னா இப்படியே 10 இருந்தோம்னா அந்த புண்கள் அற்புதமா சரியாகும் அப்படின்னு அழகா சொல்லிட்டு வராரு. கண்டிப்பா செய்முறையை பார்த்துருப்பீங்க. இப்படி உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. இந்த மருந்துகள் சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் இருக்காது. அதனால நீங்க எடுத்துக்கிற முன்னாடி இப்ப இந்த பிரச்சனைக்காக எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகளோட இதை தாராளமா எடுத்துக்கலாம். இது ஒரு உணவா பாருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.